நீங்க ஒரு வார்த்தை அவங்க கிட்ட போன்ல பேசினதுக்கு அப்புறம் வரேன்னு சொன்னா கிளம்புங்க. இல்ல அத்தை, பாட்டி என்ன சொன்னாலும் வம்படியாச்சும் இங்க கூட்டிட்டு வந்துடணும். இல்லாட்டி ஒண்ணுக்கு அடுக்கு ஒண்ணு ஆயிரும் அத்தை. எனக்கு பயமா இருக்கு. ஆமா வடிவு, அவங்க தனியா இருக்கிறதுனால சேது நினைப்புல என்ன பண்றோம்னு தெரியாம தான் இப்படி நடந்துக்கிறாங்க. அவங்கள அசால்ட்டா இப்படி விட்டுறக்கூடாது. சரிம்மா துளசி, போலாம். குமார், வா போயிட்டு வந்துடலாம். சரிப்பா. அப்பா, நாளைக்கு உங்களுக்கு லாயரோட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏய், அதுவா முக்கியம்? முதல்ல அம்மாவை கூப்பிட்டு வரணும். மீட்டிங்லாம் வந்து பாத்துக்கிறேன். இல்லப்பா, ஆப்போசிட் பார்ட்டி காம்ப்ரமைஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் கோர்ட்டு கேஸ்ன்னு தேவையில்லாம அலையணும். நீங்க இங்க இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை சால்வ் ஆயிடும்பா. ஆமாங்க, நீங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, ஒரு நாள் இருந்து அதை முடிச்சிட்டு கிளம்புங்க. இல்லம்மா, பாட்டியை இன்னைக்கே போய் கூட்டு வந்துடலாம். நான் துளசி கூட போறேன். ஏன், உனக்கு எந்த வேலையும் இல்லையா? சின்ன சின்ன கிளைண்ட் மீட்டிங் தான்ப்பா. அத குமாரே பாத்துப்பான். என்னடா? ஆமாப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க ரெண்டு பேரும் தனியா எப்படி போவீங்க? பா, போயிருவோம்பா. அவங்க சொன்ன மாதிரியே போயிருவோம். பாட்டி எப்படியாச்சும் கூட்டி வந்துடுறோம். அப்பா, தம்பி கூட நான் போயிட்டு வரேன்பா. என்னங்க, பிள்ளைங்க போயிட்டு வரோம்னு சொல்றாங்கல்ல, மறுத்து பேசாம அனுப்பி வைங்க. நான் போறேன்னு சொல்லும்போது இவ்வளவு யோசிக்கிறீங்க. அப்புறம் துளசி மேல அக்கறை இல்ல, அது இல்லன்னு அப்படி இப்படி பேசிட்டு இருப்பீங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்பா, அவங்க தான் அம்பிட்டு சொல்லுதாகல, நாங்க போயிட்டு வரோம். நீங்க இங்க கிடைக்கிற ஜோலியெல்லாம் பாருங்க. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. பாட்டி முடியாதுன்னு சொன்னா கட்டாயப்படுத்தி கூப்பிடக்கூடாது. ஒரு 2 நாள் ஆனாலும் அங்கிருந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பத்திரமா கூப்பிட்டு வரணும். சரிப்பா. சரி, கிளம்புங்க. மச்சான், சீக்கிரம் கிளம்புடா. அண்ணியோட ஊருக்கு போகணும்னா உடனே அண்ணனும் அக்காவும் பறப்பாங்க. துளசிக்காக தாண்டி 2 பேரும் ஓடுறாங்க. உன் அண்ணன் இப்படி மாறுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன மாறிட்டான்? அண்ணி கூட ஊருக்கு போனது சொல்றியா? ஆமா, துளசிக்கு ஒண்ணுனதும் நான் போறேன்னு ஓடுறான் பாரு. அவ மேல எவ்வளவு அக்கறையா இருக்கா. அண்ணியால ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா? அதனாலதான் 2 பேரும் போறாங்க. அத போய் பெருமையா பேசுற? போடி, என் பிள்ளை எவ்வளவோ திருந்திட்டான். என்னங்க, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தனுஷ குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட்டுருங்க.